இது கோயிலின் கிழக்கு பகுதியின் உட்புறத் தோட்டம், உள்புறத் தோட்டம். சுமார் 100 அடி உயரம் இருக்கலாம். கருங்கல்லினால் அழகிய சிற்பங்களோடு இதை ராஜராஜ சோழனின் பாட்டனார் இந்த கோயில் கட்டியிருக்கிறார். அது மட்டுமல்ல, 22,000 கிலோ தங்கத்தை பொன் ஓடுகளாக செய்து உள்ளாரே கருவறையின் மேலே சாத்தியிருப்பது இந்த கோயிலின் தனி சிறப்பு. இன்னொன்றும் சொல்கிறார்கள், இந்த குலதெய்வ கோயிலிலே உலகத்தின் மையப்பகுதியில்தான் நடராஜர் நிற்க வைத்திருக்கிறார். இதில்தான் மையப்பகுதியிலிருந்து அவர் ஆட்சி செலுத்துகிறார் என்று சொல்கிறார்கள். அது எந்த அளவுக்கு உண்மை என்று நமக்கு தெரியவில்லை. ஆனால் கோயில் அற்புதமாக இருக்கிறது. 1000 வருடங்களுக்கு முன்பாகவே, அதாவது ராஜராஜ சோழனுக்கு முன்பாகவே, இப்போ தஞ்சை பெரிய கோயில் கட்டப்படுவதற்கு முன்பாகவே இந்த கோயில் சிலை வடிவத்தோடு சிற்பங்களோடு செதுக்கப்பட்டிருப்பது காண்போரை கண்குளிரச் செய்வதோடு தமிழரின் வாழ்வை இந்த கோபுரங்கள் அழகாக விளக்குகிறது. பல பறவைகள் கோபுரத்தின் மேலே உட்கார்ந்திருக்கின்றன. விடைமுட்டும் கோபுரங்கள். இப்பொழுது நீங்கள் பார்ப்பது கருவறையின் உள்ளே செல்லும் கிழக்கு பகுதியாகும். அதாவது முதல் டவர் கோபுரம் அது கிழக்கு பகுதியில் இருக்கிறது. அதை தாண்டி உள்ளே செல்லும் போது இப்பொழுது கருவறை, அதாவது நடராஜர் கோயில், அது மேலே தங்க ஓடு பூசப்பட்டது. அங்கே எல்லாம் இந்த வீடியோ எடுப்பதற்கு, ஒளிப்படம் எடுப்பதற்கு அனுமதிக்க மாட்டார்கள் என்பது எல்லோருக்கும் தெரியும். இதுதான் நடராஜர் சிலைக்கு, நடராஜர் மூலவர் ஸ்தானத்துக்கு செல்லும் வழி. இங்கே நீங்கள் காண்பது, உயர கோபுரம் காண்பது இந்த கோயிலின் மேற்கு பகுதியாகும். மேற்கு பகுதி நாம் ஃபஸ்ட்டு பார்த்தது கிழக்கு பகுதி, இப்பொழுது மேற்கு பகுதி. இப்பொழுது கிழக்கு பகுதி, வடக்கு பகுதியில் நாம் தேடுகிறோம். ஆனால் கோபுரம் தென்படவில்லை. சுற்றி கோபுரங்கள் இருப்பதால் அதை மறைத்து கொண்டிருக்கிறது. நீங்கள் காண்பது கோயிலின் வடக்கு பகுதியாகும். இதுவும் அதே அளவுள்ள ஒரு கோபுரம், கிட்டத்தட்ட ஒரு 100 அடிக்கு மேலே இருக்கலாம். இது வடக்கு பகுதி. கிழக்கு பகுதி பார்த்து விட்டோம், மேற்கு பகுதி பார்த்து விட்டோம், வடக்கு பகுதியும் இப்பொழுது நாம் பார்த்து விட்டோம். இப்பொழுது தெற்கு பகுதி மட்டும் பாக்கி இருக்கிறது, அதை நான் காட்டுகிறேன்.
இது குளம். அதாவது இது குளம். இப்பொழுது இங்கே தெரிகிற அந்த மதில் சுவருக்கு பின்னாடி தெரிகிறது தெற்கு பகுதி. இது அங்கே சென்று முழு கோபுரத்தையும் ஆலயம் தரிசிப்பது சாலவும் நன்று என்று தமிழிலே சொல்வார்கள். இந்த கோயிலே அப்பர், சுந்தரர், மாணிக்கவாசகர், திருநாவுக்கரசு போன்ற மேதைகள் போன்ற தமிழ் கவிஞர்கள், அதாவது ராஜராஜ சோழன் பிறப்பதற்கு 300 வருடங்களுக்கு முன்பே இங்கு வந்து அந்த கவிதைகள் எல்லாம் அங்கு வைத்திருந்தார்கள். அது செல்லரித்து கரையான் அரித்து போனது. ராஜராஜ சோழன் பதவியேற்ற உடனே 10ஆம் நூற்றாண்டு 1038 வருடங்களுக்கு முன்பாகவே வந்து இந்த கோயிலை நடையை திறந்து அந்த கருவறையை திறந்து அந்த மாணிக்க வாசகர், திருநாவுக்கரசு, அப்பர், சுந்தரர் போன்ற மகா கவிஞர்கள் எழுதிய அந்த ஓலைச்சுவடியை மீண்டும் அவர் அரங்கேற்றம் பண்ணினார் என்பது தமிழர்களாகிய நாம் ஒவ்வொருவரும் பெருமைப்பட்டு சந்தோஷப்பட்டு கொள்ளக்கூடிய சூழ்நிலை. அதாவது தமிழை வாழ வைத்ததில் அவருக்கு பெரும்பங்கு உண்டு. 3 கிலோமீட்டருக்கு ஒரு திண்ணை பள்ளிக்கூடம் ஏற்படுத்தி உபாத்தியாயர் என்று சொல்லக்கூடிய ஆசிரியர்களை நியமித்து அவர் தமிழை வளர்த்தார். இதுதான் கோயிலின் தெற்கு பகுதி கோபுரம். இப்போது கோயிலின் சுற்றுலா பயணிகள் இந்த கோயிலுக்கு தினந்தோறும் ஆயிரக்கணக்கில் வந்து நடராஜரை தரிசனம் செய்து கொண்டு பக்தர்கள் போகிறார்கள். கூடவே ராஜராஜ சோழனுடைய பெருமையையும் இவர்கள் பேசுவது நம் காதில் விழுகிறது. இப்பொழுது நாம் காண்பது கோயிலின் மேற்கு பகுதி. வடக்கு பகுதி பார்த்துவிட்டோம், மேற்கு பகுதி பார்த்துவிட்டோம். இப்போது தெற்கு பகுதி பார்க்கலாம். முதலில் சொன்னது நான் தவறாக சொல்லிவிட்டேன். தெற்கு பகுதி என்று சொன்னேன், அது தவறு. மேற்கு பகுதி. கோயிலை சுற்றி வலம் வந்து கொண்டிருக்கிறேன். நடைபிரகாரம் நடந்து கொண்டிருக்கிறேன். இதுதான் கோயிலின் தெற்கு பகுதியாகும்.
இப்பொழுது கிழக்கு பகுதி பார்த்தோம், வடக்கு பகுதியை பார்த்தோம், மேற்கு பகுதியை பார்த்தோம், தெற்கு பகுதியும் இப்பொழுது கண்டுவிட்டோம். அதாவது ஒரு கோயிலை சுற்றி 4 கோபுரங்கள் இருப்பது உங்களுக்கெல்லாம் அறிந்த விஷயம். மேலே காவிக்கொடி பறக்கிறது. சிற்ப வேலைப்பாடுகள் மிக மிக அற்புதமாக இருக்கிறது. இவையெல்லாம் சிற்ப வேலைப்பாடுகள். 1000 வருடங்களுக்கு முன்பாக, அதாவது ராஜராஜ சோழன் பிறப்பதற்கு 300-400 வருடங்களுக்கு முன்பாகவே அவர்கள் முன்னோர்கள் கட்டி வைத்த குலதெய்வ கோயில் இது. இத்தனம் இந்த காணொளி நிறைவு பெறுகிறது. நண்பர்களே, சகோதரர்களே, சகோதரிகளே, உங்களுக்கு இந்த காணொளி பிடித்திருந்தால் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.